கடையில் கிடைக்கிற 1 லிட்டர் மேங்கோ ஜூஸ் விலையில் வீட்லேயே 2 லிட்டருக்கு ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஜூஸ் சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதுக்கு 2 மாம்பழம் கிட்டத்தட்ட 800 கிராமுக்கு இருக்கும் எடுத்துக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காயை தோல் சீவி ரெடி பண்ணிட்டுருவோம். மாம்பழம் அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். மாங்காய் சேர்க்கறதுக்கு காரணம் நம்ம மாம்பழத்தோட ஸ்வீட்னஸுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாங்காய். மாம்பழம் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துப்போம். 1 டம்ளர் அளவுக்கு மாங்காய், 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னா இன்னும் 1/2 டம்ளர் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். மாம்பழம் எவ்வளோ டம்ளர் எடுத்துமோ அதே டம்ளர் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுப்பில் ஏற்றி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதி வர விடுவோம். 10 நிமிஷம் அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுடுவோம். ஆறினதுக்கப்புறம் இதை வடிகட்டின்றலாம். நம்மளுடைய மேங்கோ ஸ்குவாஷ் ரெடி ஆயிருக்கு. இதில் தண்ணி விட்டு கலந்தா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த மேங்கோ ஸ்குவாஷில் கொஞ்சமாக சர்க்கரை, தயிர் விட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டினா மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சமாக மேங்கோ ஸ்குவாஷ், கொஞ்சம் சர்க்கரை, திக்கான சில் பாலை சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டினா மேங்கோ மில்க் ஷேக். இதே ஐஸ் பாப்சிக்கல் மோலில் போட்டு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா மேங்கோ ஐஸ் பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். இப்போ இங்கே 6 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு கலந்து ரெடி பண்ணிட்டாச்சு மேங்கோ ஜூஸ். இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணிட்டுலாம். கிளாஸ் டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துட்டு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அந்த 3 ரெசிபீஸில் எந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.